சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்க புகழ். அகலகில்லேன் இறையமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகழில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகழில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, தமிழ் பாசுரங்கள் தருமா பலன்கள் என்கிற தலைப்பிலே சில கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறேன். காரணம் என்னென்னா, பொதுவாகவே ஒரு கருத்து நாட்டில் சமஸ்கிருத மந்திரம் உயர்ந்தது, தமிழ் மந்திரம் தாழ்ந்தது அப்படின்ற ஒரு பாரபட்சம் இருக்குது. இது இன்றைக்கி நேற்று இல்லை, ஆரம்ப காலத்திலிருந்தே சம்ஸ்கிருதம்னா அவசதி தான், தமிழ் மட்டும்தாங்கிற ஒரு நினைப்பு சமுதாயத்தில் இருந்தது. மற்ற மாநிலங்களில் கூட அவங்க லோக்கல் லாங்குவேஜை மட்டமாக தான் நினச்சாங்க. இப்போ ஹிந்திக்காரங்கள்லாம் சூர்தாஸ் கபீர்தாஸ் எல்லாம் ஹிந்தியில் தானே பாடினாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, சம்ஸ்கிருத வேத மந்திரம் வசதி, இவங்க பாடினதெல்லாம் லோக்கல் லாங்குவேஜ் தானே அப்படின்னு அதை ஒரு ரெண்டாம் பட்சமாக தான் நினச்சாங்க. கேரளாவில் பூந்தானம் பாடின மலையாள பாட்டெல்லாம் நாராயண பட்டதிரி ரொம்ப கேவலமாக நினச்சார். நான் சம்ஸ்கிருதத்தில் பாடிட்டேன் நாராயணியா, நீ என்ன ஞானப்பானை பூந்தானம் மலையாளத்தில் தானே பாடினேன் அப்படிங்கிற மாதிரி அதை திருத்துறதுக்கு பெருமாளே இறங்கி வர வேண்டியிருந்தது ஒரு சந்தர்ப்பத்தில். அது மாதிரி எல்லா மாநிலத்துலேயுமே சம்ஸ்கிருதம்னா வசதின்ற ஒரு நினைப்பு இருக்குது. அப்படி பார்க்குற போது என்ன இருந்தாலும் ஆழ்வார் பாசுரங்கள் தமிழ் தானே, வேதத்துக்கு சமமாக சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பாவனை இன்றைக்கும் இருக்குது. அதனால் அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன். இது எடுப்பில் ஒரு வரியில் பதில் சொல்கிற விஷயம் இல்லை. தமிழும் சம்ஸ்கிருதமும் சமந்தான் அப்படின்னு ஒரு வரியில் பதில் சொல்லிட்டு போயிட முடியாது. இப்போ நான் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் நீங்கள் என்ன கேட்பீங்க, எப்படி காரணம் சொல்லு, என்னென்ன காரணத்தினால ரெண்டும் சமம் சொல்லு அப்படின்னு கேட்பீங்க. ஆகவே இதை பற்றி கொஞ்சம் நிதானமாக பார்க்க வேண்டியிருக்கு, உள்ளே போய் பார்க்கணும். இப்போ ஆழ்வார்களுடைய பாசுரங்களே நாம் மந்திரத்தினுடைய ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறோம். வேத மந்திரங்கள் மகிமை உள்ளவை என்றால் இந்த தமிழ் வேத பாசுரங்களும் மந்திரங்களுக்கு சமம். இது சொன்னால் பலன் உண்டு, பெருமாளுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதுவும் மந்திர சமம்தான். இப்போ முதல் பாயிண்ட்டு, ஒரு மந்திரம் பலிப்பது என்பது, ஒரு மந்திரம் இருக்க அதை ஜெபிச்சா ஒரு நல்ல பலனோ அல்லது கெட்ட பலனோ ஏதோ நடக்குதுன்னு வைங்க, அது எதை பொறுத்தது, எந்த அடிப்படையில் அந்த மந்திரம் பலிக்கும் என்றால், முதல்ல அதை உபதேசம் பண்ண சொன்னவர் அவரை பொறுத்தது, ரெண்டாவது உபதேசம் பண்ணப்பட்ட சீடர் அவரை பொறுத்தது. இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்கிறத பொறுத்து தான் அந்த மந்திரம் பலிக்கும். அது என்ன பாஷை மந்திரம்ங்கிறது கணக்கில்லை, அது என்ன மந்திரமாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி சொன்னவர் கேட்டவர் இருவருமே சிறப்பாக இருந்தால் அது பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கேட்ட சிஷ்யர் சாதாரணம்தான், சொன்னவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், வால்மீகிக்கு நாரதர் உபதேசம் பண்ணுறார். வால்மீகி ரத்னாகருங்கிற ஒரு திருடனாக இருக்கார். அவர் மகா மட்டமான ஆள், சாதாரண மனுஷன் கூட கிடையாது. அவருக்கு குரு பக்தியும் இல்லை, எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு அவர் சிஷ்டாச்சாரமாக சேவிச்சுக்கு வாங்கினவரும் இல்லை. ஆக தள்ளுபடியான ஒரு ஆள். அப்போது கேட்ட சிஷியருங்கன்னு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அவருக்கு 0 தான். ஆனால் சொன்னவர் யார், பிரம்மரிஷி நாரதர். நாரதர் சப்த ரிஷிகளில் ஒருத்தர், எல்லா ரிஷிகளும் அவரை பார்த்து மரியாதை பண்ணுவாங்க. பெருமாளுடைய விசேஷமான அன்புக்கு பாத்திரமானவர்.
அவர் உயர்ந்தவராக இருந்ததுனாலே சீடர் சாமானியமாக இருந்தும் கூட அதை விட அவருக்கு ராமாங்கிற மந்திரம் மறந்து போய் மராமரான்னு தலைகளை ஜெபிச்சும் கூட சொன்னவர் மகானாக இருந்ததுனாலே அந்த ரத்னாகருக்கு அது பலித்து அவர் வால்மீகி முனிவர் என்று பெயரார். அவர் ராமாயணம் எழுதினார். அப்புறம் பெரிய பெரிய சிரேஷ்டமான காவியங்கள்லாம் பண்ணினார். இது சொன்னவர் பெருமையை உணர்த்துவது, கேட்டவர் பெருமை இல்லை. அங்கே அடுத்த உதாரணம், இந்த சொன்னவர் சாதாரணமாக இருப்பார், கேட்டவர் ரொம்ப விசேஷமான ஆளாக இருப்பார். அப்படி கூட சில சமயங்களில் மந்திரம் பலிக்கும். அதுக்கு உதாரணம் வேணுமா? கனகதாசர் வாழ்க்கை எடுத்துக்கோங்க. கனகதாசர் எவ்வளோ பெரிய மகான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உடுப்பியில் கனகதாசருக்காக சந்நிதியினுடைய பின்பக்க சுவரையை உடைச்சிக்கிட்டு பெருமாள் பின்பக்கம் திரும்பி காட்சி கொடுத்தார். இன்றைக்கும் அந்த சேனல் இருக்குது. அவர் ஆடு மாடு மேய்க்கிறவர். அவருடைய ஒரிஜினல் நேம் திம்மப்பர். அந்த ஆடு மாடு மேய்க்கிற இனத்தைச் சேர்ந்தவர். அவர் அங்கே இருந்த ஒரு குரு, பல பிராமண சிஷ்யர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய், சுவாமி எனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணணும்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், நீ ஆடு மாடு மேய்க்கிறவன், உனக்கு என்னடா நான் மந்திரம் சொல்ல போகிறேன், சொன்னாலும் வாயில் வராதேடா, வேணாண்டான்றார். இல்லை சாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஒரு சுருக்கமான மந்திரமாக ஒன்று சொல்லுங்கன்னு இவர் சும்மா போட்டுன்னு எச்சரிக்கிறார். அப்போ என்னாச்சு, ஒரு நாள் இவருக்கு கோபம் வந்துடுது குருவுக்கு. உனக்கு என்னடா மந்திரம் சொல்கிறது, நான் நீ மாடு மேய்க்கிற பையன் தானே, சரி நான் சொல்கிறேன் ஒரு மந்திரம், எரும மாடு இதாண்டா மந்திரம் போடா அப்படின்ட்டார். இது கர்நாடகாவில் நடக்குது. அவர் கன்னடத்தில் சொல்கிறார் கோணை அப்படின்னு. கோணைன்னா எரும மாடுன்னு இருக்கும். கோணை இதாண்டா மந்திரம் போடா அப்படின்னு. இப்போது சொன்னவர் கோபத்திலும் வேண்டா வெறுப்பாகவும் சொல்லியிருக்கார். அவரை பற்றி ரொம்ப பிரமாதமான மகான் என்று வரலாற்றில் சொல்லப்படலை. ஒரு நல்ல குரு தான், சாமானியமானவர். ஆனால் இந்த உபதேசத்தை வாங்கின கனகதாசர் இருக்கிறாரே, அவர் உயர்ந்தவர். எப்படி உயர்ந்தவர்னா, பெருமாளே கனவில் தோன்றி இந்த இடத்துல நிறையா தங்கம் ஒரு அண்டம் நிறையா இருக்குடா, அதை எடுத்து நீ கோயில் கட்ட பயன்படுத்துன்னு சொல்லி, அதனால் அவருக்கு கனகதாசர்னு பேராச்சு. அவர் பேர் திம்மப்பா. அதுக்கப்புறம் அவர் யுத்தத்தில் அடிபட்ட போது பெருமாளே ஒரு காயத்தெல்லாம் குணப்படுத்தி அவரை பக்தனாக மாற்றுறார். பின்னால் கனகதாசருடைய கிருத்திகள் ரொம்பவும் ஸ்லாக்கியமாக போற்றப்பட்டன. அவருடைய பக்தி எவ்வளோ உயர்ந்ததுன்னா, அவர் மகானாய் உயர்ந்த காரணமே அவருடைய பக்தி தான். இப்போ இவர் எரும மாடுன்னு உபதேசம் வாங்கினவர் போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து அதை கேவலமாக நினைக்காம, குரு சொல்லிட்டார் அது மந்திரம்தான் என்று சொல்லி ரொம்ப பக்தியாக குருவை தியானம் பண்ணிவிட்டு, எரும மாடு 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 இப்படியே சொல்லிகிட்டு இருந்தார். இவருடைய பக்தியின் பெருமையினாலே சாட்சாத் யமதர்மராஜாவுடைய வாகனமாகிய எருமை மாடு, அது ஒரு தெய்வம் தானே, அது அங்கேருந்து பார்த்தது. இது வரைக்கும் எருமை மாடு தியானம் பண்ணவே யாரும் இல்லை, இவன் தான் தியானம் பண்ணுறான் முதன்னு போய் நம்ம பிரசன்னம் ஆகிடுவோம்னு நேரில் தோன்றி, பக்தா என் பேரை சொல்லி நீ தியானம் பண்ணினேன், உனக்கு என்ன வேணும் வரம்னு கேட்டு. இவர் பார்த்தாரு, ஆச்சரியப்படலை. ஏன்னா ஏதாவது ஒரு பலன் நடக்குங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவர் சொன்னார், எருமை மாடவர்களே, தயவு பண்ணி என் கூட வாங்க, என் குருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவர் என்ன வேணும்னு சொல்கிறாரோ அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அப்போ போய் கூட்டிகிட்டு போய், குருவே தங்களுடைய கருணையினாலே எருமை மாடு என்ற மகோன்னதமான மந்திரத்தை நான் உபதேசம் பெற்று அதை உலகாலம் ஜபித்து அதன் பலனாக சாக்ஷாத் யமதர்மராஜாவுடைய எருமை மாடவர்களே வந்துவிட்டார்கள், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார். முதல்ல
உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை அவர் செய்யட்டும் அப்படின்னோடனே அவர் பார்த்து அப்படியே அவருக்கு வேர்த்து போச்சு. இது என்னடா இது, நம்ம ஏடா கூடமாக ஏதோ சொல்ல போய் இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு அந்த ஆசிரமத்துக்கு முன்னால் ஒரு பெரிய கருங்கல், ஒரு 50 பேர் சேர்ந்தால் தான் புரட்ட முடியும், அப்படி ஒரு கல் இடைஞ்சலாக இருந்தது. இதுக்காக வந்து மக்கள்லாம் பாதையை மாற்றி மாற்றி போகாமல் இருந்தது. அந்த எருவம் போடும்போது இந்த கல் தூக்கிங்களா போடியா அப்படின்னோடனே தன்னுடைய தெய்வ மகிமையினாலே அந்த கல் மறைஞ்சு போகும்படி பண்ணிடுச்சு. இனி நீ போகலாம்னு சொல்லிட்டு எருவம் மேலே போயிடுச்சு. இப்போது இங்கே என்னடான்னா, சொன்னவர் மகிமையை விட கேட்டவர் மகிமை அதிகம். முதல்ல நான் சொன்ன கதையில் சொன்னவருக்கு மகிமை அதிகம், கேட்டவருக்கு மகிமை இல்லை. இப்போ நான் சொல்கிறதில் சொன்னவருக்கு மகிமை இல்லை, கேட்டவருக்கு மகிமை அதிகம். அது பலித்தது. இது 2வது கேட்டகரி. அடுத்து நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, சரி சொன்னவர் உயர்ந்தவர் கேட்டவர் உயர்ந்தவர்னு சொன்னீங்களே, இப்போ 2 பேருமே மட்டமானவங்கன்னு வச்சுக்கோங்க. சொன்னவரும் மட்டம், கேட்டவரும் மட்டம். என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றுமே ஆகாது, ஒன்றும் பலிக்காது. அந்த மந்திரம் எவ்வளோ உயர்ந்த மந்திரமாக இருந்தாலும் பலிக்காது. அதுக்கு உதாரணம் வேணுமா? காயத்ரி மந்திரம் எடுத்துங்க. அது வேத மந்திரம். காயத்ரி தான் வந்து மந்திரங்களிலே மிக உயர்ந்தது என்று சொல்லப்பட்டது. அந்த மந்திரத்தை இன்றைக்கி நடப்பு காலத்தில் குடும்பங்களில் உபநயன காலத்தில் தந்தை உபதேசிக்கிறார், மகன் உபதேசம் பெறுகிறார். தந்தையும் உலகியல் மனுஷனாக இருக்கார், இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறாரு. மகனும் சாதாரணமான பையனாக இருக்கிறான், அவனும் பெரிய பக்திமான் இல்லை. இப்படியாக காயத்ரி மந்திரம் உபதேசம் சொல்லப்படுவதும் பெறப்படுவதுமாக இருக்கிறது. இதன் விளைவு என்ன அப்படின்னா, காயத்ரி பலித்து பிரமாதமாக ஒரு அற்புதம் நடந்ததாக எங்கேயுமே காணோம். எந்த வீட்டிலையாவது உபநயனம் நடந்த பிறகு உபதேசம் பண்ணின தகப்பனருக்கோ உபதேசம் வாங்கின மகனுக்கோ ஒரு மாபெரும் தெய்வ காட்சி கிடைச்சது, அது தங்கமாக கொட்டுச்சு, எங்கேயாவது இருக்குது? அவனும் இல்லை. அப்போ உபதேசித்தவரும் மட்டம், கேட்டவரும் மட்டம் அப்படிங்கிற போது மந்திரம் எவ்வளோ உயர்வாக இருந்தாலும் பலிக்காது. இது 3வது கேட்டகரி. வரிசையாக ஒவ்வொரு கேட்டகரியாக சொல்லிட்டு வரேன். இப்படி இருக்கிற போது நம்ம ஆழ்வார் பாசுரங்களுக்கு இப்போ வர்றோம். இதில் இந்த ஆழ்வார் பாசுரங்களை நாம் ஜபிக்கிற போது நமக்கு சொன்னது யார்? குரு யாருன்னா ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் தானே இந்த பாசுரங்களை பாடினாங்க. அப்போ அந்த 12 ஆழ்வார்கள் நமக்கு குரு தான். அப்போ இந்த 12 ஆழ்வார்களை குருவாக ஏற்றுக்கொள்ளலாமா? அவங்க எல்லாம் தமிழங்க தானே, தேர் ஜஸ்ட் டேமிலியன்ஸ். நீங்கள் அமெரிக்காவுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு தமிழனுக்கும் ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த வேறொரு மொழி மாவட்டத்தை சேர்ந்தவனாக இருந்தான்னா எப்படி உதவி வந்துடுமா? யூ பிளடி தமிழியன் அப்படிங்கிறான். யூ பிளடி மதராசி கெடவே மேன். அவனுக்கு தமிழன்னா அவ்வளோ இலக்காரமாக இருக்கும். அப்போது இந்த 12 ஆழ்வார்களும் வந்து தமிழங்க தானே. இப்போ அமெரிக்காக்காரன் பாஷையில் சொல்லணும்னா பிளடி தமிழியன்ஸ் அவங்க. இவங்க சொன்னதை எப்படி மந்திரம்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. இந்த 12 ஆழ்வார்களுமே தமிழில் பாடி வச்சாங்க, சம்ஸ்கிருதத்தில் பாடலை. அப்படி இருக்கிற போது இவர்களுக்கு ஆச்சாரிய ஸ்தானம் எப்படி கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது. இப்போது நாரதர் சொன்னார் அப்படின்னா அவர் பிரம்ம ரிஷி. ராமநாமன் சொன்னார், அது வடமொழியில் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. இங்கே ஆழ்வார்கள் தமிழர்கள், அவர்கள் சொன்னதும் தமிழ். இந்த சர்ச்சையை எடுத்துக்கிட்டு ஒருத்தர், ஒரு வைஷ்ணவ ஸ்காலர், ஒரு வைஷ்ணவ மகான், வித்வான் மகான், அவர் பேர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அவர் ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்குக்கு பேர் ஆச்சாரிய ஹிருதயம், ஆச்சாரியராகிய நம்மாழ்வாருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு. அதில் முழுக்க முழுக்க அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா, நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் எப்படி வேதத்துக்கு சமானம்,
நம்மாழ்வார் எப்படி வேத ரிஷியை விட உயர்ந்தவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் அவருக்கு நோக்கம். அதுக்கு அவர் ஏகப்பட்ட சூக்திகள் போடுறாரு. அதெல்லாம் படிக்கிறதும் கஷ்டம், புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரசமாக இருக்கும். அதில் ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, பேச்சு பார்க்கில் கள்ள பொய்நூல்களும் கிராக்கியங்களாம், பிறவி பார்க்கில் அஞ்சாம் ஓத்தும் அருமொன்றும் கழிப்பனவாம் அப்படிங்கிறது. பேச்சு பார்க்கில், பேச்சுன்னா பாஷை, மொழி. அவர் என்ன பேச்சு பேசுவார்? ஆனால் மலையாளங்க அப்படின்னு சொல்கிறோங்களோ அது மாதிரி. உங்களுக்கு பாஷையை வச்சு நீங்கள் எடை போடுறதா இருந்தால், சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது தான் வசதி, தமிழில் இருக்கிறதெல்லாம் வசதி இல்லை அப்படின்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் பேசுகிறதா இருந்தால், கள்ள பொய் நூல்களும் கிராக்கியங்கள், மோசமான புஸ்தகம்லாம் கூட சம்ஸ்கிருதத்தில் இருக்குங்க. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதெல்லாம் உத்தமமான புஸ்தகம் நினைக்கிறீங்களா? திருடுவது எப்படி, பெண்ணை கடத்தி கொண்டு போவது எப்படி, இதெல்லாம் கூட சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அப்போ அதை சம்ஸ்கிருதத்தில் இருக்குதுங்கிறதுக்காக நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ண முடியுமா? விழுந்து சேவிக்க முடியுமா? பாஷை முக்கியம் இல்லையா? வெறும் பாஷை தான் முக்கியம்னா சம்ஸ்கிருதத்தில் வெறும் கெட்ட வார்த்தையாக எழுதி வச்சுருப்பான் ஒருத்தன். அதை போய் நமக நம்ம கும்பிட முடியுமா? கெட்ட வார்த்தை எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குதுங்க. இப்போ நம்ம தமிழில் கண்டமா சூனா பூனா கூனா என்னமோ பேசணும்ல, அவன் வெள்ளைக்காரன் இங்கிலீஷில் பேசுகிறான் போல்ஷேட் அப்படிமா. புல்ஷேட்னா மாட்டுச்சாணின்னு அர்த்தம். அவன் அந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறான். அதுவும் ஷேக்ஸ்பியருடைய நாடகம் ஒன்றாகுமா சொல்லுங்கள்? அப்போ பாஷையிலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அது எந்த பாஷையாக இருந்தாலும் சரி. சம்ஸ்கிருதம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. சம்ஸ்கிருதத்தில் தேவர்கள் பேசிக்குவாங்க கான்வர்சேஷனல். சாம்ராட் அசோகன் காலத்தில் சம்ஸ்கிருதத்தில் வீதியில் மக்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். இதெல்லாம் பார்க்குறோம். பிருகத் சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கு, சம்ஸ்கிருதம் பேச்சு மொழியாக இருந்தது ஒரு காலத்தில் அயோத்தியில், டெல்லியிலலாம். ராமருடைய காலத்தில் இப்போ நாம் தமிழ் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி சான்ஸ்கிரிட்டில் பேசிக்குவாங்க. ஏன் சார், இப்போ கூட சமீப காலத்தில் அகில உலக சம்ஸ்கிருத மாநாடு நடந்தது. அதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாம் சம்ஸ்கிருதம்லாம் பேசுகிறாங்க. மேடையில் மட்டும் இல்லை, மேடையில் இல்லாமல் கீழே இருக்கிற போது கூட அவங்க சம்ஸ்கிருதத்தில் தான் கான்வர்சேஷன் பண்ண. ஏன்னா ஒருத்தர் ரஷ்யனாக இருப்பார், ஒருத்தர் ஜெர்மனாக இருப்பார், ஒருத்தர் தமிழராக இருப்பார், ஒருத்தர் ஃப்ரெஞ்சாக இருப்பார். அவங்க பரஸ்பரம் பேசிக்கிறது என்ன, காமன் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா? போஜனாலயம் குத்திரஸ்தி, சாப்பிட்ற டைனிங் ஹால் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு இவர். சௌச்சாலயம் குத்திரஸ்தி, லெட்டின் எங்கே இருக்குன்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவங்க ஒருத்தர் இப்போ சம்ஸ்கிருதம்லாம் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி 2025 கூட அது நடக்குது. இப்போ இந்தியாவில் சம்ஸ்கிருத பாரதின்னு ஒரு அமைப்பு, அவங்க சம்ஸ்கிருத பேச்சு வழக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கான்வர்சேஷனல் சான்ஸ்கிரிட் 10 நாளில் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் நாங்கள் பேச வைக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு சேலஞ்சை அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எளிமையான வார்த்தைகளை போட்டோம். இப்போ ஒரு லாங்குவேஜ் எந்த மொழியாக இருந்தாலுங்க, அது ஒரு லிட்டரரி லெவல்னு ஒரு லெவல், உயர்ந்த இலக்கிய மட்டம்னு ஒரு மட்டம் இருக்குது. அது எல்லா மொழிக்கும் உண்டுங்க. அப்படி இல்லாமல் தெருவில் பேசக்கூடிய பேச்சு வழக்கு மட்டம்னு ஒன்று இருக்குதுங்க. அது எல்லா மொழிக்கும் உண்டு. அப்போ அந்த மாதிரி சம்ஸ்கிருத மிக எளிய சொற்களை போட்டு ஒரு பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விசேஷமான வித்வான்களை வச்சு அதை கம்போஸ் பண்ணி அதுக்கு புக்ஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கி நடைமுறையில் நிறைய பேர் சன்ஸ்கிரிட்டில் பேசுகிறாங்க. அப்படி ஒரு மொழி சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லிட்டா அது எல்லாமே உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? லாட்டின் இருக்குது, அதில் ரோம எல்லோரும் ஆன்மீக நூல்கள் லாட்டினில் வச்சுருக்காங்க. அதுக்காக லாட்டினில் இருக்கிறது பூரா வசதின்னு சொல்ல முடியுமா? ஜெர்மன், க்ரீக்கு இதெல்லாம் உயர்ந்த மொழிகள் தான். அதில் கெட்ட நூல்கள் இருக்குமில்ல. அதனால் வெறுமனே மொழிங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சம்ஸ்கிருத வசதின்னு பேசக்கூடாதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். பேச்சு பார்க்கில்
கள்ள பொய் நூல்களும் கிராக்கியங்களாகும். பிறவி பார்க்கில் பேசுகிறவன் என்ன ஜாதி அதை பாருங்க. அவர் நம்மாழ்வார் இருக்காரு, அவர் என்ன வந்து பிராமணனா? மற்ற 4வது வர்ணம் சூத்ரன், வேளாளன். ஒரு சூத்திரன் சொன்னதெல்லாம் வந்து மந்திரமாகுமா? அது பிராமணன் இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்களா? நல்ல அப்ஜெக்ஷன். ஜாதி அடிப்படையில் பேசுகிறதுன்னு வந்தால் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். என்னது? 5ஆம் ஓத்து. 5ஆம் வேதம் எது? மகாபாரதம். மகாபாரதம் எழுதுனது யார்? வியாசர். வியாசர் யார்? ஒரு மீனவ பொண்ணுக்கு பிறந்தவர், ஒரு மீன்காரிக்கு பிறந்தவர். ஒரு வகையில் அவரும் மீன்காரர் தான், ஃபிஷர்மேன். அவர் எழுதுனது தான் மகாபாரதம். அப்படி இருக்கிற போது பிறப்பை வச்சு நீங்கள் உயர்வு தாழ்வு பேசுகிறாருன்னா அவர் எழுதின மகாபாரதத்தை தூக்கி முதல்ல குப்பை தொட்டியில் போடுங்க. உங்கள் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் லாரி வருது இல்லையா, குப்பை லாரி, அதில் தூக்கி போடுங்க. வேணாம் சார் இந்த மகாபாரதம் அவர் மீன்காரன் எழுதுனது அது அப்படின்னு சொல்லுவீங்களா? அவர் வியாச மகரிஷி அவர் எழுதுனதுன்னு சொல்லி மகிமையாக வச்சுக்கிறீங்களே. ஏன்? அங்கே ஜாதி நீங்கள் பார்க்குறது இல்லை, ஞானம் தானே பார்க்குறீங்க. அதை தான் இங்கே பார்க்கணுன்னு சொல்கிறேன். ஆழ்வார்கள் என்ன ஜாதின்னு பார்க்காதீங்க, அவங்க பக்குவம் என்ன, ஞானம் என்னன்னு பாருங்கள் அப்படின்றார். பிறவி பார்க்கில் 5ஆம் ஓத்தும் அருமூன்றும். அருமூன்றுனா 6 3 18. பகவத்கீதைக்கு 18ன்னு பேர், 18 அத்தியாயம் இருக்குல்ல, அது அருமூன்றுன்னு சொல்கிறாரு. பகவத்கீதை சொன்னது யார் சார்? பகவத்கீதை சொன்னது யார்? இடையன், மாடு மேய்க்கிற இடையன். பிறவியிலிருந்தே மாடு மேய்ச்ச பையன், மாடுகள் மேய்க்கும் கண்ணன். அவனை பற்றி பாடின ஆண்டாள் கூட வந்து அவள் யாதவ கொண்டை போட்டுக்கிட்டு அவ்வளோ ஒரு இடைச்சியாகவே மாறிவிட்டான். அவன் பால் கறக்கிறது, மாட்டு சாணி அள்ளுறது, மாடு மேய்க்கிறது, இதுதானே அவனுக்கு தொழில். கோபாலகிருஷ்ணன் அர்த்தம் என்ன? கோபாலன்னா மாடுகள் காக்கும், கிருஷ்ணன் கருப்பானவன், அவன் அம்மா வச்ச பேர் கண்ணன் வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே நாம் இந்த காலத்தில் ஒரு மாணவனை வைக்கிறதுக்கு நினைக்கிற போது நீ மாடு மேய்க்க தானே லாய்க்கணுன்னு சொல்கிறோம். அதானே அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் மாடு மேய்க்கிற பையன் தானே, ஒரு இடையன். அப்போ ஒரு இடையன் சொன்னான் பகவத்கீதை, மாடு மேய்க்கிற இடையன் சொன்னது பகவத்கீதை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெருவியில் வசந்தவன் சொல்கிறது தான் ஏற்றுக்குவோன்னு சொல்கிறீங்கல்ல. ஒரு இடையன் சொன்னது ஏன் பகவத்கீதை? அதை முதல்ல தீயில வைங்க. உங்கள் வீட்டில் நெருப்பை கொளுத்தி பகவத்கீதை கொளுத்துங்க. எதுக்கு எடப்பை சொன்னதெல்லாம் அவன் படிக்கிறீங்க? அதுக்கு என்னத்துக்கு மரியாதை கொடுக்குறீங்க நீங்கள்? உங்களுக்கு ஜாதி தானே முக்கியம். நம்மளும் வர ஜாதியை சொல்லி தானே மட்டம்னு சொல்கிறீங்க. அவர் பிராமணன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? எடப்பையை சொன்னதெல்லாம் ஏன் பகவத்கீதைன்னு சொல்லி ஏற்றுக்கிறீங்க? கோர்ட்டில் முதற்கொண்டு சத்தியம் வாங்குகிற போது பகவத்கீதை வச்சு தான் வாங்குகிறான் இன்றைக்கி. அதுக்கு அப்படி ஒரு ஸ்தானம் கிடைச்சி போச்சு. உலகத்திலேயே இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ரிலீஜியஸ் புக் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது பகவத்கீதை தான். எல்லா மதத்துலேயும் நூல்கள் இருக்குது, ஆன்மீக நூல்கள். ஆனால் ஒரு ஆல் கவரிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன், யாருமே அதை கேட்டு தெரிஞ்சு படிக்கிறதுக்கு ஒரு உகந்த புத்தகமாக இருப்பது பகவத்கீதை தான் என்று மேக்ஸ்வெல்லர் சொல்கிறார். அப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதின ஒரு இடையன்யா. சும்மா ஜாதியை வச்சுக்கிட்டு தள்ளுபடி பண்ணாதீங்க ஐயா. நல்ல நல்ல புக்கெல்லாம் வேணும்னு ஆகி போவீங்க அப்புறம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி பார்க்குற போது ஆழ்வார்களை பற்றி பேசும்போது நீங்கள் ஜாதியை கொண்டு வராதீங்க சார், தயவு பண்ணி. ஆழ்வார்கள் எந்த ஜாதியாக இருந்தால் உங்களுக்கு என்ன சார்? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஞானம் தானே பேசுகிறாங்க, நல்லது தானே சொல்கிறாங்க. அதை பாருங்கள் நீங்கள் முதல்ல. ஒரு காலேஜ்லேயே ஸ்கூல்லேயே முதல்ல சேர்றோம். ஜூன் மாதம் இப்போ தான் ஸ்கூல் திறக்குது. ஒவ்வொரு வகுப்புக்கும் ஆசிரியர் புதுசாக வர்றாரு. இங்கிலீஷுக்கு இவர், கெமிஸ்ட்ரிக்கு அவர், ஃபிசிக்ஸுக்கு இவர்னு வர்றாரு. அவர் என்ன பேர் அவருக்கு, அவர் எப்படி சொல்லித்தர்றாரு, அதுதான் பார்க்கணுமே தவிர வாத்தியார் கிளாஸ் ரூமில் நுழைஞ்ச உடனே இவன் பக்கத்தில் இருக்கணும், ஏன்னா அவன் என்ன ஜாதி இந்த ஆள் வாத்தியார் அப்படி கேட்டுக்கிட்டு தானே உருப்பிடுவான். அவன் வாத்தியார் என்ன ஜாதியாக இருந்தால் உனக்கு என்னையா
அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாரு, அதுதான் பார்க்கணுனே. அதான் அவர் சொல்கிறது இங்கே அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஆழ்வார்கள் என்ன ஜாதியாக இருந்தோ உங்களுக்கு என்ன சார்? அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ உயர்ந்த ஜாதியில் பிராமணன்னு சொல்கிறீங்களே, அவன் பிராமணன் எழுதுறதெல்லாம் உயர்ந்ததாக இருக்கா? எத்தனை பிராமணன் அபத்தமாக கொட்டி குப்பை கொட்டின மாதிரி எழுதி தொலைகிறான். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஆகவே சொல்லப்படும் விஷயம் என்னவென்று பார்க்க வேண்டும். ஆழ்வார்கள் என்ன சொன்னார்கள்? பெருமாளை பற்றி சொன்னார்கள். வேதத்திலே பெருமாளை பற்றி சொன்ன விஷயங்களை எடுத்து சொன்னார்கள். வேதத்தை தமிழ்படுத்தினார்கள். அதுதான் நீங்கள் பார்க்கணும் என்று முதல்ல மரணடி நெத்தியில் அடிக்கிறார் அவர். இப்போது மந்திரம் சொல்கிறவர்கள், உபதேசிக்கிறவர்கள், மந்திரம் பெறுகிறவர்கள், சீஷர்கள், அவர்கள் உயர்வதும் தாழ்வதும் ஜாதியினால் அல்ல, அவர்களுடைய தகுதியினால், ஞானத்தினால். அதை தான் பார்க்கணும் அப்படின்னு. சரி, ரைட்டு, இந்த அளவுக்கு புரியுது எனக்கு. இப்போ 12 ஆழ்வார்கள் எந்த வகையில் உயர்ந்தவங்க நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க பல்வேறு ஜாதி தெரியுது நமக்கு. இன் வாட் வே யூ சே தட் தேர் கிரேட்? அவங்க பெரியவர்கள், மகான்கள்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அவங்க வாழ்க்கை வரலாறே போதுமே. ஒருவன் மகானா இல்லையா அப்படிங்கிறத அவன் வாழ்க்கை சம்பவங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சார். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பார்ட்டி புரோக்கர் ஃபோட்டோவை கொடுத்துட்டு போயிட்டார். இது மாயவரம் மாப்பிள்ளை, அட்ரஸ் இது, இந்த இருக்குது ஃபோட்டோ. இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறாங்க. மாயவரத்தில் இவங்களுக்கு இருக்கிற மாமா, சித்தப்பா, பெரியப்பாட்ட சொல்லி இந்த அட்ரஸை கொடுத்து, இந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கான், அவன் உண்மையிலே சம்பாதிக்கிறானா, நல்லவனா, கெட்டவனா, எனக்கு ஒரு வாரத்தில் எங்களுக்கு தகவல் வேணும், நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் அந்த கல்யாணம் முடிய போகுது அப்படின்னு அவங்க அப்ளை பண்ணிடுறாங்க சொந்தக்காரங்கன்னு. மாயவரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆள்கள் வச்சு பார்க்குறாங்க. அது என்ன அட்ரஸ்ஸு? பார்த்தாச்சு. அங்கே அவர்களுக்கு தெரிந்த அணுக்கமான நண்பர்கள் மூலமாக அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னால், மாப்பிள்ளை படித்தவர் தான், என்ஜினியர் தான், அதிலெல்லாம் ஒன்றும் கோளாறு இல்லை. அவர் கல்லூரியில் இருந்தபோது 3 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காருங்க. அவர் இன்ஜினியராக அப்பாயிண்ட் ஆன பிறகு 2 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காருங்க. இது அவருடைய ஹிஸ்டரிங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பழக்கங்கள்லாம், குடி, அது இதெல்லாம் இருக்குது. அது கேட்டால் ஜெயிலில் கற்றுக்கிட்டாரா இல்லை ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாலே இருந்ததாங்கிறதெல்லாம் தெரியல, ஆனால் இருக்குது. அப்படிங்கிற செய்தி மாப்பிள்ளையை பற்றி பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சுன்னா, அப்போ அவங்க மாப்பிள்ளையை பற்றி ஜட்ஜ் பண்ணுறாங்கல்ல, ஓ மாப்பிள்ளையா இருந்து இவனுக்காக போய் பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்கல்ல. அது மாதிரி இந்த ஆழ்வார்கள் மகான்களா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கணும். அவங்க ஜெயிலுக்கு போனவங்களா, தண்ணி அடித்தவங்களா, தம் அடித்தவங்களா, ஈவ் டீசிங் பண்ணவங்களா, அதெல்லாம் பார்க்கணும். பார்த்தா அவங்க நல்லவங்களா, மகான்களா, கெட்டவங்களா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி பார்க்குற போது 12 ஆழ்வார்களிலே முதல் 3 பேர் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க வாழ்க்கையை பற்றி என்ன சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கு? ஒரு நாள் மழை பெஞ்சிச்சான். அந்த மழையில் நனைய முடியாமல் இந்த 3 பேரும் போய் ஒரு வெராண்டாவில் போய் ஒரு வீட்டு வெராண்டாவில் போய் ஒதுங்கி இருக்கிறாங்க. இருட்டு, அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. மழை ஜோன்னு அடிக்குது. அந்த வெராண்டா ரொம்ப சுருக்கமான வெராண்டா, அதனால் உட்காரவோ படுக்கவோ முடியல, நின்றுக்கிட்டு தான் இருக்க முடியுது. நிற்கிற போதே ஒருத்தர் நெருக்கிக்கிட்டு நிற்க வேண்டியிருக்கு. அது ஆக்சுவலாக 2 பேர் தான் நிற்க முடியும், அதில் 3 பேர் நெருக்கிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 4வது ஒரு ஆள் ஒருத்தன் அவன் நெருக்கிக்கிட்டு நிற்கிறான். உடனே இந்த 3 பேர், நாங்களே இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், யாரை கேட்டியா, நீங்கள் வர்ற நீ யாரே நீ அப்படின்னு கேட்குறாங்க. பதிலாக காணும். யார் ஒன்றும் பேச்சு மாற்றலாம் ஒன்றும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு ரொம்ப உரிமையோடு நிற்கிறாங்க இடிச்சுக்கிட்டு அப்படின்னோடனே, அப்போது இந்த 3 பேரும் பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அவர்கள் தங்களுடைய ஞானக்கண்ணாலே பார்க்கிறார்கள். அந்த ஞானக்கண்ணாலே பார்க்கிற போது வந்திருக்கிறது பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க.
அப்போது பெருமாள் தான் வந்திருக்கிறாருங்கிறத நேரடியாக சொல்லாமல் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். நான் மகாலட்சுமியை பார்த்தேன், பொன்னிறமான அந்த திருமேனியை பார்த்தேன், கையில் இருக்கிற சக்கரத்தை பார்த்தேன், வந்திருக்கிறவன் நாமெல்லாம் வழிபடக்கூடிய நாராயணமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதின்னு 100 பாட்டு பாடுறாங்க. 4000 என்ற ஒரு நூல் முதன் ஏற்பட்டது அவங்களால தான். அது வரைக்கும் 4000 கிடையாது. இப்போ 4000 பற்றி தானே சர்ச்சை நடக்குது. பாசுரம், தமிழ் பாசுரம் செல்லுமா செல்லாதான்னு. முதன்னு வாய் திறந்து பாசுரம் பாடுறது இந்த 3 பேர் தான். 4000 சம்பிரதாயத்தை ஏற்படுத்துறது இந்த 3 பேர் தான். அப்போ அந்த 100 பாட்டில் ரொம்ப வேதத்துல்லியமான, சும்மா கிறிஸ்டல் கிளியராக பகவானை பற்றிய வர்ணனைகள் இருக்குது. இப்போது இந்த சம்பவத்தை வைத்து நீங்கள் ஒன்று யோசிக்கணும். இந்த 3 பேரும் பக்கா ரவுடிகளா? இவங்க முள்ளமாரிகளா? எப்படிப்பட்ட ஆளுங்க? இவங்களுக்கு என்ன விதமான கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும்? ஏன் 3 பேரும் மலைக்கு ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறான். அவங்க இருக்கிற இடத்துல வரலாமான்னு கூட கேட்காம பெருமாள் வந்து அங்கே நிற்கிறாருன்னா இது என்னன்னு சொல்லுவீங்க? இந்த 3 பேரும் அந்த பெருமாள் ஜாதி, அந்த பெருமாள் இந்த 3 பேர் ஜாதி அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ ரவுடித்தனம் எங்கேருந்து வருது? அயோக்கியத்தனம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் ஹை கிளாஸியா? ஹை கிளாஸ். அந்த 3 பேர் எப்படி பிறந்தாங்க? அம்மா அப்பா யாருன்னா 3 பேருக்குமே அம்மா அப்பா கிடையாது. ஆண்டவனுக்கு அம்மா அப்பா கிடையாது, இந்த 3 பேருக்கு அம்மா அப்பா கிடையாது. என்னமோ ஒருத்தர் பந்தலில் பிறந்தாரா, ஒருத்தர் பூவில் பிறந்தாரா, ஒருத்தர் கிணத்துல கிடந்தாரா, அப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்போ நிச்சயமாக இவங்க ரிஷிகளை விட உயர்ந்தவர்கள். ரிஷிகள்லாம் கூட அம்மா அப்பாவுக்கு தான் பிறக்கிறாங்க இல்லையா என்று தெரியுது. முதல் 3 ஆழ்வார்களுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு போச்சு. அடுத்தது திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் யார்? திருமழிசை என்ற ஊரில் பிறந்தார். அவர் பெற்று போட்டவங்க பேசாமல் காட்டில் போட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது பிறந்தது குழந்தையாக பிறக்காமல் ஏதோ சதப்பிண்டமாக பிறந்துச்சு. ஏன்னா அது உருண்டையாக சதப்பிண்டங்கன்னா அம்மா அப்பா 2 பேரும் போட்டு போயிட்டாங்க. அப்பா யார்? ஒரு மகரிஷி, பார்கவ மகரிஷி. அம்மா யார்? கனகாங்கின்னு ஒரு தேவலோக பெண். பேரண்டேஜே பெருசாக இருக்குதுங்க. அப்பா ரிஷி, அம்மா தேவலோகம். அப்போ அங்கே ஜாதிக்கே இடம் இல்லை. என்ன ஜாதின்னு போடுவீங்க? கனகாங்கி என்ன ஜாதி? முடியாது. ஸோ பியாண்டு காஸ்ட். அப்போ அந்த சதைப்பிண்டமானது திருமகள் கடாட்சத்தினாலே ஒரு குழந்தையாக உருவெடுக்கிறது. கண், மூக்கு, காது எல்லாம் உருவாகி முழு குழந்தை உருவானவுடனே பசியில் அழுகுது. மனிதன் பிறந்தவுடனே செய்கிற முதல் காரியம் என்ன? அழுகிறது. வாழ்க்கையே அழுகதாண்டா அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக பகவான் மனுஷனுடைய முதல் சேர்க்கையை அழுகையாக வச்சுருக்கான். செத்து சாகும்போது என்ன ஆகுது? மற்றவெல்லாம் அழுகுறான். பிறக்கும்போது இவன் அழுகுறான், சாகும்போது மற்றவெல்லாம் அழுகுறான். அழுகையில் ஆரம்பித்து அழுகையில் முடியுது சார் மனித வாழ்க்கை. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் எவனோ ஒருத்தன் பெரும்பருத்து நாற்காலி செய்கிறவன் அவன் குழந்தையுடைய அழகு சத்தத்தை கேட்டு எனக்கு பிள்ளை இல்லை, இந்த பிள்ளை எனக்கு கிடைச்சின்னு எடுத்துக்கொண்டே வளர்க்குறான். அப்படி வருது. அந்த குழந்தையானது யோகத்திலே பெரிய ஆளாகி பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து சிவபெருமானுடைய ஒரு தடவை சண்டை போடுற மாதிரி நிலைமை அந்த சண்டையில் சிவன் தோற்று போகிறாரு அப்படின்னு வருது. அவருக்கு பக்தி சாரன்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டு போகிறாரு சிவன். அப்படி இருக்குது அவர் ரெக்கார்டு. அப்போது இவர் லேசான ஆள் இல்லை. இவர் ஜாதி கடந்தவர், சன்மார்க்கி, மிகுந்த உயர்ந்த ஞானமுடையவர். கேரளாவில் ஒருத்தவன் தான் நான் தங்கம் உற்பத்தி பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி தங்கத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கல்லை கொடுத்தானா, இவர் கையில் அழுக்க திரட்டி அதை தங்கமாக மாற்றி இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு இவர் கொடுத்தாரா. அவன் பயந்து போய் காலில் விழுந்துட்டான். ஒரு கழுவி அவர் காலில் விழுந்து என்னை மறுபடியும் குமரியாக்கு அப்படின்னா குமரி ஆக்கி விட்டார். அடுத்து என்னை ஒரு நல்ல வசந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுன்னா அந்த ஒரு ராஜா கட்டிக்கும்படி ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஒரு ராஜா கட்டிக்கிட்டான். அவள் ராணி ஆகிட்டா.
இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வந்திருக்கு. அப்போ இவர் லேசானவர் இல்லைங்க, இவர் ஒரு பெரிய மகான் தான். சரி, 5வது யாருடான நம்மாழ்வார். நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரில் பிறந்தாராம். பிறந்ததுலேருந்து தாய்ப்பால் கூட குடிக்கலையாம். போய் புளியமரத்தில் உட்காந்துட்டாராம். ஒரு குழந்தை தவழ்கிறதுக்கே நாளாகும். பிறந்த குழந்தை கவிழ்ந்து கொள்வதற்கே நாளாகும். இந்த குழந்தை பிறந்தவொடனே கிடுக்கிடுன்னு போய் ஒரு புளிய மரத்தடியில் உட்காந்துக்கிச்சு. பாலும் குடிக்கலை, உடல் வளர்ச்சி நார்மலாக இருக்குது, கண்ணும் திறக்கலை, பேச்சும் காணா. ஆச்சரியமாக இருந்தது. தாய் தகப்பனுக்கு ஒன்றுமே விளங்கலை, புரியலை. அப்போ அவருக்கு 17 வயசாக இருக்கிற போது மதுரை கவி ஆழ்வார் அவர் ஒரு மகான் என்று கண்டுபிடித்தார். அவர் திருவாய்மொழி பாசுரங்களும் பூரா அவருக்கு சொன்னார், இவர் எழுதினார். அப்படின்னு பார்க்குறோம். நம்மளால் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்க முடியல, ஒரு ஏகாதசி பண்ணி கிடக்க முடியல. இந்த நம்மாழ்வார் 17 வயது வரை உணவு இல்லாமல் இருந்தார். ஒரு மகான் இல்லையா? அவர் எழுதின பாட்டெல்லாம் பார்த்தா யாப்பலக்கணம் அவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, எந்த ஸ்கூலுக்கு போனார், ஒரே ஆச்சரியமாக இருக்கே என்று அங்கே பார்க்குறோம். அடுத்தது மதுரை கவி ஆழ்வார். அவருக்கு சிஷ்யனாக வந்தவர், அவருக்கு யோகி. நம்மாழ்வாருக்கு 17 வயசு ஆகிற போது இவர் சந்திக்கிறார் மதுரை கவி ஆழ்வார். அப்போ மதுரை கவி ஆழ்வாருக்கு வயசு 250. யோகத்திலே அவர் ஆயுளை வளர்த்தவர். அப்போ அவர் இவரை ஒரு பெரிய மகான் என்று இனம் கண்டு கொண்டு அவருடைய பாசுரங்களை ஊரெல்லாம் பரப்பினார். அந்த மதுரை கவி ஆழ்வார் ஒரு நல்ல குரு வேணும் அப்படின்னு சொல்லி போய் வடக்க போனால், வடக்கு அவர் கங்கை கரையில் இருக்கிற போது தெற்க ஒரு ஒளி தெரிஞ்சதான். அந்த ஒளியை பார்த்து வந்தார், நம்மாழ்வார் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார்னு சொல்லுது. எல்லாம் ஒரு ஒருத்தர் வாழ்க்கையும் ரொம்ப அதிசயமாக இருக்குது, எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் அடுத்தது குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் ராஜ்யத்தை விட பெருமாள் பக்தியில் அதிகமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்தாங்க. இந்த நாமதாரிகள்லாம் சும்மா ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லி அவரை கெடுக்கிறாங்கன்னு சொல்லி மந்திரி பிரதானிகள்லாம் நினச்ச போது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நாமதாரிகளுக்கு கெட்ட பேரை கொண்டு பண்ணிட்டா இவர் வைணவத்தை மறந்துடுவார்னு சொல்லி அரண்மனையை சேர்ந்த ஒரு நகையை ஒழிச்சு வச்சுட்டு இந்த நாமக்காரங்க தான் திருடிட்டாங்கன்னு சொல்லி பழிய போட்டாங்க. அப்போ அவர் அவர்கள் திருடியிருக்க மாட்டார்கள் என்று நான் சத்தியம் செய்கிறேன், அது நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என் கையை பாம்பு கடிக்கட்டும் என்று சொல்லி பல விஷப்பாம்புகள் இருந்த ஒரு குடத்துக்குள்ளே கையை துணிஞ்சு விட்டார். அவர் கையை விட்டபோது தடுத்தார்கள். மகாராஜா வேண்டாம், இது ஆபத்தான ஒரு விஷயம், உள்ளே இருக்கிற பாம்பெல்லாம் பயங்கரமான பாம்பு என்று சொன்னார்கள். அதை மீறி கையை விட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தார், ஒரு பாம்பும் கடிக்கலை. அவர் மகான் அங்கே புருவாய் போச்சு இல்லை. அப்புறம் பெரியாழ்வார். பெரியாழ்வாருக்கு படிப்பு சுமார் தான். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவன கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்தார், அத்தாணி சேவை பண்ணிக்கிட்டு இருந்தார். கர்ப்பகிரகத்தில் மாலை கட்டி போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் கனவுல பெருமாள் யோ பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கம்தான் மதுரை, மதுரை ராஜா என்னமோ பரம்பருடைய ஆறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, நீர் போய் யாருன்னு சொல்லி அவன் அதுக்கு பரிசு பொருள் ஒரு 1000 பொண்ணுன்னு கட்டி வச்சுருக்கான் பையில், அதை எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு. அப்போ இவர் கேட்டாராம், எனக்கு படிப்பறிவு இல்லை, படித்தவங்க தான் பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி அவன் கேட்குறான். நீ பையில் தொங்குது 1000 பொண்ணு, அதை எடுத்துகிட்டு வானா, நான் பூ பறிக்கிறதுக்கு துரட்டி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போய் துரட்டியால் வெடுக்குன்னு அதை பிடிங்கிட்டு வரட்டுமா, விடுவாங்களா அவங்கெல்லாம், உதவுன்னு உதைப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டாராம். யோ அனுப்புறது நாய்யா, போய்யா, நான் உனக்கில் இருந்து பேசுகிறேன் போய்யா அப்படின்னு அவர் அனுப்பினார். இப்போது பெரியாழ்வார் இங்கே வர்றார். அவருக்கு பேர் விஷ்ணு சித்தர். தர்பாருக்கு வர்றார். வந்த உடனே பெருமாள் காட்சி கொடுத்த அவருடைய பாஞ்சஜன்யத்தினாலே அவர் முகத்தில் ஸ்பர்சம் பண்ணுறார். உடனே அவருக்கு வேதங்கள் புரிகின்றன, உபனிஷதங்கள் புரிகின்றன, இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் அவருக்கு தடன்னு வருது. பிரவாகமாக, நதி பிரவாகமாக பேசி பல கொட்டேஷன்ஸ் கொடுத்து ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் நிரூபிக்கிறார். அப்போது 1000 பொன் கட்டி இருந்த அந்த கழி, மூங்கில் கழி தானே வளைந்து அவர் கையில் இந்த பை விழும்படி பண்ணியது. ராஜா கீழே விழுந்து கும்பிட்டான். அப்போ அவரை பெருமைப்படுத்துவதற்காக ராஜா யானை மேலே உட்கார வச்சு ஊர்வலம் வந்தால் பட்டப்பகல் எல்லோரும் பார்க்குறாப்புல கருடன் மேலே பெருமாள் தோன்றி அவருக்கு காட்சி கொடுப்பார். அப்போ இவர் என்ன சொல்கிறார், பெருமாளை பார்த்து, இந்த மதுரைக்காரங்கெல்லாம் பொல்லாத கண்ணு உள்ளவங்க, எல்லாம் கண்ணு வைப்பானுங்க,
போய் தொலையுமையா, உம்மை யார் கூப்பிட்டா வைகுண்டத்துலேருந்து வர சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் அவர். சரி திருஷ்டிப்படக்கூடாதுன்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடினார். இன்று வரை நாம் அதை பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது? பெரியாழ்வார் நல்லவர்னு சொல்லுதா இல்லையா? மகான்னு சொல்லுதா இல்லையா? அவர் மகான்னு புருவாகி போச்சா? அடுத்தது ஆண்டாள். இவ என்னடானா பிறந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு மாப்பிள்ளை வந்து பெருமாள் தான் மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லி அவர் வந்து பை பர்த் லவ் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. லவ் அட் ஃபஸ்ட்டு சைட்னு சொல்லுவாங்க. இந்த மாவுக்கு பை பர்த் லவ், பிறவியிலேருந்தே பெருமாள் மேலே காதல். அவங்க அப்பா தலையிலே அடிச்சுக்கிட்டார். ஏன் தான் இவளுக்கு போய் நான் பெருமாள் கதையாக சொல்லணும், இவள் புத்தி கெட்டு போய் பெருமாளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கிறாளேன்னு சொல்லி நொந்துக்கிறாரு. அப்போ பெருமாளே ஒரு நாள் பெரியாழ்வார் கனவுல தோன்றி, நீ வந்து அவளை மணப்பெண்ணாக அலங்காரம் பண்ணி ஸ்ரீரங்கம் கொண்டா, ஊர் பார்க்க நான் அவளை ஏற்றுக்கிறேன் என்று சொல்லி ஊர் பார்க்க ஒரு பெரிய கூட்டமே ஊர்வலமாக போய் ஸ்ரீரங்கத்தில் நிற்க பட்ட பகலில் எல்லாருமாக ஆண்டாள் வந்து சந்நிதியில் அந்தர்தானமானாள். இது என்ன லேசான சரித்திரமா? அப்போ ஆண்டாள் யாருன்னு தெரியுதா? அடுத்து தொண்டரடி பொடி ஆழ்வார். இவரை ஜெயிலில் போட்டான் ராஜா, ஒரு கோவில் பாத்திரத்தை இவர் திருடிட்டாருன்னு சொல்லி. அப்போ பெருமாளே ராஜாவுடைய கனவுல தோன்றி, அவன் நம்மாளியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ரிலீஸ் பண்ணு அப்படின்னு பெருமாளே கனவுல தோன்றி அவர் ரிலீஸ் பண்ணி விட்டார். அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுதா? அதுக்கப்புறம் வந்து திருப்பானாழ்வார். அவர் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்தவர். அது ஜாதியின் காரணமாக அந்த கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் அர்ச்சகர் வந்து அவரை கல்லை விட்டு எறிஞ்சியோ தள்ளி அந்த பக்கம் சாமிக்கு தீர்த்தம் எடுக்கணும்னு சொன்னபோது அந்த செயல் பெருமாளுக்கு கோபத்தை மூட்டியது. அந்த அர்ச்சகர் பேர் லோகசாரங்க முனிவர்னு பேர். நீ போய் அவனை தோள் மேலே தூக்கி வச்சு என் முன்னால் நிப்பாட்டும், அப்போ தான் என் கோபம் தனி. அவன் லேசாக நினச்சேனே, அவன் ஜாதியை வச்சு நினைக்கிறியானே என்று சொல்லி அவர் இந்த பாணனை முதுகலை தூக்கி வச்சு கொண்டார். அதனால் இவருக்கு முனிவாகனர்னு பேராச்சு. அப்போ ஜாதியை கடந்த ஒரு நிலையிலே அவருடைய ஞானம் இருந்தது. அவர் பாடின அந்த 10 பாட்டு அமரநாதி புரான் இன்றைக்கு வரைக்கும் மோட்ச பாசுரங்களாக கருதப்படுகின்றன. அப்புறம் நம்ம கடைக்குட்டி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். இவர் மகா ஆடாவடி பிடிச்ச ஆள். அப்படி இவர் வந்து ஊரெல்லாம் கலக்கிக்கிட்டு இருந்தபோது பெருமாளே நேரில் வந்து இவருக்கு அஷ்டாட்சரமெல்லாம் உபதேசம் பண்ணி இவர் ஆழ்வாராக்கினார். இவர் கோயில் கட்டுறபோது கொத்து கூலி சித்து கூலிக்கு கையில் காசு இல்லாமல் எல்லோரையும் வர சொல்லி வேலை பார்க்க சொல்லுவார். அப்போ கூலிக்கு காசு வேணுங்கிற போது பெருமாள் கேட்பார். பெருமாள் வந்து காவிரி கரைக்கு வர சொல்லி எல்லாரையும் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் அவர் சாக்கு நிறையா மண்ணை வச்சுக்கிட்டு மண் அளந்திருந்து கொட்டுறாரு கூலின்னு. அது பொண்ணாக மாறுது. அப்போ இவர் என்ன லேசான ஆழ்வாரா? இப்போது இந்த 12 ஆழ்வார்களும் தங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களாலே தாங்கள் மகான்கள் என்று உணர்த்துகிறார்கள் இல்லையா? இப்படிப்பட்ட மகான்கள் சொன்னது தான் அந்த 4000 திவ்ய பிரபந்தம், அந்த ஆழ்வார் பாசுரங்கள். இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மகான்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த பாசுரங்கள்லாம் வந்து அது வெறும் சாக்கடை பேச்சா? அது வந்து சாதாரணமான ரவுடி பாய பேச்சா? அது உயர்ந்த வேதம் அல்லவா? இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, இந்த ஆழ்வார்கள்லாம் வந்து அவங்க பாட்டில் பாடி முடிக்கிற போது ஒவ்வொரு சாப்டர்லேயும் கீழே அவங்க வந்து பேசாமல் பாட்டு பாடி போக வேண்டியதானே. பெருமாளை பாடணும் போல் தோணிச்சு பாடினீங்க, ரைட்டு. உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, இந்த நான் பாடின இந்த பாட்டெல்லாம் வேறு யாராவது படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு பலசுருதி. அதாவது ஸ்கூலில் பையன் வந்து ஒழுங்காக படித்தானா சாக்லேட் வாங்கி தரேன் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி, இந்த பாசுரம் படித்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லது நடக்கும் அப்படின்னு வேறு பலசுருதி எழுதிட்டு போயிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 உதாரணம் சொல்கிறேன். எல்லா ஆழ்வார்களும் ரொம்ப ஸ்லாகியமாக பாடியிருக்காங்க. முதல்ல பெரியாழ்வார் எடுத்துக்குவோமே. பெரியாழ்வார் திருமொழியில் 6:11 அவர் என்ன சொல்கிறார்? அன்னமும் மீனுருவும் ஆளறியும் குரலும் ஆமையும் ஆனவனே, ஆயர்கள் நாயகனே,
என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை, ஏழுலகம் உடையாய் ஆடுக வாடுக என்று அன்னநடை மடவாள் அசோதை உகந்த பரிசான புகழ் புதுவை பட்டனுரை தமிழ் இன்னிசை மாலைகளில் பத்தும் வல்லார் உலகில் எண் திசையும் புகழ்மிக்கு இன்பம் அது எய்துவரே. நாம் பாடின இந்த 10 பாட்டையும் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க உலகத்தில் 8 திசையும் அவங்களுக்கு புகழ் பரவும். இன்றைக்கி ஒரு சினிமா ஸ்டார் ப்ரூஸ்லி அப்படின்னு ஒரு சினிமா ஆக்டரு டிஷம்னு கராத்தே சண்டை போட்டால் இன்றைக்கி அவர் எங்கேயோ சைனாவில் பிறந்த மனுஷன் உலகம் பூரா அவரை பற்றி பேசுது இல்லையா? அது மாதிரி இவங்களுக்கு உலகமெல்லாம் புகழ் வரும். அது மட்டும் இல்லை, காசு வரும். அது மட்டும் இல்லை, இன்பம் வரும். பணம் வந்துட்டால் இன்பம் வராது. பணம் வந்தால் அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் வேணும், மன நிம்மதி வேணும், எல்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு இன்பம் வருவதற்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும்னு அவர் பெரியாழ்வார் சொல்கிறார். அடுத்து பாருங்கள், திருமங்கை ஆழ்வார் அவர் பாடின பெரிய திருமொழியில் 1-4-10 வருந்திரை மணிநீர் கங்கையின் கரைமேல் பதரியாசிரமத்து உள்ளானை கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியன் வாய் ஒலி செய்த பனுவல் வரம் செய்த 5 வல்லார்கள் வானவர் உலகோடு மருதி இருங்கடல் உலகமும் ஆண்டு வெண்குடை கீழ் இமயவர் ஆகுவர் ராமே. இந்த 10 பாட்டையும் படிக்கிறவங்க யாரோ அவங்க தேவலோகத்தில் இவங்க டிராஃபிக் வச்சுக்குவாங்களாம். இந்திரனை போய் பார்க்குறது கொள்வது, அவன் இங்கேருந்து இறங்குறது கொள்வது. நம்ம வீட்டு குழம்பு தேவலோகத்துக்கு போகும், தேவலோகத்து குழம்பு நம்ம வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு டூன் ஃப்ரோ. அதுக்கப்புறம் இருங்கடல் உள்ள உலகம், இந்த ஆழிசூழ் உலகமெல்லாம் ஆளக்கூடிய ராஜாவாகிடுவாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படி தான் பிரிட்டிஷ் எம்பையர் இந்த சன் நெவர் செட்ஸுங்கிற மாதிரி ஆண்டான் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டு இமயவர் ஆகுவர், கடைசியில் நெத்தி சூரியர்களே ஒருத்தராய் போய் சேர்ந்துருவார். அப்படி இந்த 10 பாட்டு பாடினா உங்களுக்கு அது கிடைக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இப்போ வியாபாரத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சேலை வாங்கினால் ஒரு சேலை இனாம் அப்படிங்கிறான் இல்லையா? காஃபி பவுடர் ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் இனாம்ங்கிறான். அது மாதிரி இந்த பாசுரங்களை படித்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப வாயில் எச்சி விடுற மாதிரி அவங்க பெரிய பெரிய பரிசெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரீ கிஃப்ட்டு. அது ஏன் பண்ணாங்கன்னா இந்த பாசுரங்களிலே பகவானை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும், வேதம் உலகத்திலே பரவ வேண்டும், வேதத்தின் கருத்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அடுத்தாப்புல அதே திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் 1-3-10 ஒரு பாட்டு பாடுறார் பாருங்க. வண்டு தண்டே நுண்டு வாழும் பதறி நெடுமாலை கண்டல் வேலிமங்கை வேந்தன் கலியன் ஒலிமாலை கொண்டு தொண்டர் பாடி ஆட குடிலில் நீள் விசும்பில் அண்டமல்லால் மற்றவருக்கு ஒரு ஆட்சி அறியோமே. இந்த 10 பாட்டு சொன்னால் இந்த முழு அண்டத்துக்கும் அவன் ராஜாவாவான். ஒரு அண்டம்னா என்ன? ஒரு பிரம்மா, ஒரு சிவன், ஒரு விஷ்ணு, 30 கோடி தேவர்கள், 14 உலகங்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு அண்டம். இந்த அண்டத்துக்கே ராஜாவாயிடும் ஐயா அப்படின்னு ஒரு பெரிய செக்கு கையில் போட்டு கொடுத்தாரு, பிளாங்க் செக். அது எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். அப்போது அவங்க தாங்கள் அனுபவித்த பகவானை நாங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் நினச்சாங்க. அதனால் அப்படி பண்ணினாங்க. அடுத்தாப்புல நம்ம ஆண்டாள் எடுத்துக்குவோம். திருப்பாவையில் நான் பாடின திருப்பாவையை நான் பாடினது இருக்கட்டுங்க, அதை நீங்களும் பாடணுங்க. நீங்கள் பாடி பெருமாள் அனுபவிக்கணும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கே பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தறியில் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரென்று மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவா. இவங்க எந்த ஜென்மம் எடுத்தாலும் எந்த உலகத்துக்கு போனாலும் இவங்க தான் டாப்பில் இருப்பாங்க, இவங்க தான் லீடிங் என்று அந்த மாதிரி ப்ராமிஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆழ்வார்கள் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே யூனிஃபார்மாக பேசியிருக்கிறாங்க. நம்மாழ்வார் தலையாழ்வார் அவர் எடுத்துக்கோங்க, அவரும் அந்த மாதிரி 10 பாசுரத்துக்கு 1000 இவை 10 சொல்லி இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு வைகுண்டம் உங்களுக்கு தான் அப்படின்றாரு. அப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் சொன்னபோது இதை நாம் படிக்கணுங்கிற நோக்கத்துக்காக தானே சொன்னாங்க.
நாங்கள் படிக்க மாட்டோம், ஆழ்வார்களுக்கு பாடணும் போல் இருந்துச்சு போல் இருக்கு, பாடினாங்க, போயிட்டு வாங்க, விடுங்க. அப்படி நினைக்கக்கூடாது. நாம் அந்த பலனை அடையணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதனால தான் அவங்க பலசுருத்தி சொன்னாங்க அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. இதில் வந்து ஆழ்வார்களுடைய வாக்குறுதி, இது ப்ராமிஸ், ஒரு செக் கொடுத்த மாதிரி. இதை பகவான் நிறைவேற்றுவானா மாட்டானா, இது ஒரு கேள்வி. அவங்க பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி சொர்க்கலோகம் உங்களுக்கு தான், இந்த அண்டம் முழுக்க உங்களுக்கு தான், வைகுண்டம் உங்களுக்கு தான், நீங்கள் தான் ராஜான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்கிறது ஈஸி, நடக்குமா? நடத்த வேண்டியது யார்? பகவான் தானே. இப்போ ஆழ்வார்களுக்காக இவ்வளவு செய்த பகவான் இது செய்ய மாட்டானா? செய்ய விட்டுருவானா? விட்டானா? அவன் கடவுள் கிடையாது. அப்போ இது பாடுனவங்க ஆழ்வார்கள் இல்லையே, அது யோசிக்கணும்ல நீங்கள். அப்போ என்ன அர்த்தமாகுது? ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்கள் பலன் தரக்கூடியவைதான். அது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தமிழ் வேதம்னு ஒரு பேர் 4000த்துக்கு. ஏன் இப்படி பேர் வச்சாங்க? வடமொழி வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ பகவானை பற்றி அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே தமிழில் சொல்லப்பட்டிருக்கு, அதனால் இது தமிழ் வேதம் அப்படின்னாங்க. அதாவது வடமொழி வேதத்துக்கும் தமிழ் வேதத்துக்கும் தாரதமியம் இல்லை, பாரபட்சம் இல்லை, ரெண்டும் சமந்தான் என்று ஒரு கருத்து. இது உங்களுக்கு உதாரணம் வேணும்னா, திருமழிசை ஆழ்வார் புலியூரிலே வந்து கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்க போனபோது ஒரு வீட்டு வாசலில் உட்காந்து சில பிராமணங்க வேதம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இவரை பார்த்த உடனே, இவன் கீழ் ஜாதிக்காரன் வர்றான், வேதம் அவன் காதில் விழுகக்கூடாது, அதனால் அது நிறுத்துங்கன்னு வேதம் சொல்கிறத நிறுத்திட்டாங்க. இவர் திருமழிசை ஆழ்வார் வந்து தேவமாதுக்கும் ஒரு மகரிஷிக்கும் பிறந்தவர், உயர்ந்த ஜாதி தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் வளர்த்தது வந்து வேளாளன் ஒருத்தன், இப்போ திருவாளன்னு ஒரு பெரும்பு இருக்கிறவன், அவன் வளர்த்துட்டான். ஸோ இவருக்கு வேளாளன்னு தான் ஜாதி படி பார்க்குற போது பேர். அவன் திருமழிசை ஆழ்வார்னு ஒரு வேளாளன் அப்படின்னு தான் பேர். ஸோ இவர் சூத்திரங்காதில் வேதம் விழுகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வேதம் சொல்ல நிறுத்தி விட்டாங்க. அப்போ பகவான் பார்த்தாரு, ஜாதியை வச்சு எடை போடுறீங்களா? மனுஷனை ஜாதியை வச்சா எடை போடுறது, அவன் ஞானத்தை வச்சு எடை போடணும்டா, இதை இவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி இவர் இந்த பக்கம் தாண்டி வந்தவுடனே ஆரம்பிங்க, வேதத்தை விட்ட இடத்துலேருந்து ஆரம்பித்தா மறந்து போச்சு, யாருக்கும் வேதம் ஞாபகம் வரல. எங்கே விட்டான்? நீ சொல்லு, நீ எங்கே விட்ட சொல்லு. ஞாபகம் வரலையே, ஒருத்தருக்குமே ஞாபகம் வரல. 32 பேர் உட்காந்துருக்காங்க, 32 பேருக்கும் மறந்து போச்சு. என்ன அது அப்படின்னு முழிக்கிற போது திருமழிசை ஆழ்வார் சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்குறார். நீங்கள் எங்கே வேதத்தை விட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு நெல் இருக்குது, அந்த நெல்லை எடுத்து அந்த 2 தோலை உரித்து காட்டுறார். நெல்லுக்குள் மறைந்திருக்கும் மணி போலே பகவான் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்ற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு வேத ஸ்லோகம். அங்கே தான் நீங்கள் விட்டீங்க, அதை எனக்கு சொல்ல தெரியும், சொன்ன சூதனை சொல்லிட்டான்னு அடிக்க வருவீங்க, எதுக்கு வம்பு என்று சும்மா செயல் மூலமாக செய்து காட்டினார். அப்போ வடமொழி வேதமும் இந்த தமிழ் வேதம் பாடிய தமிழ் ஆழ்வாரும் எல்லாம் சமமாகி போச்சாங்க. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இல்லையா? அவர் அங்கே அந்த ஊரில் என்ன பண்ணுறாரு, உள்ளே இருக்கிற பெருமாளை பார்த்து சற்றே புறம்பொசிந்து காட்டு, இவங்கள்லாம் பார்க்குற மாதிரி நீ எனக்குள்ளே இருக்கேங்கிறத தெரியும்படி இங்கே மார்பில் ஒரு காட்சி கொடுன்னா திருமழிசை ஆழ்வாருடைய மார்பிலே பள்ளிக்கொண்ட பெருமாள் காட்சி தருகிறார். அனைவரும் கீழே விழுந்து வணங்குகிறார்கள். இப்படிலாம் வந்திருக்கே. அப்போது வடமொழி வேதம் உயர்வு என்று நினைத்து இவரை ஒதுக்கி தள்ளின ஒரு கூட்டம் இவர் காலிலே விழும்படியான சம்பவம் நடந்தது. இப்போது இந்த இது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வச்சு நான் சொன்னேன். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தை வச்சு ப்ரூவ் பண்ணுறேன். இப்போது வேதத்தில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யஸ்ய இதம் பிரகிருதி சரீரம் எம் பிரகிருதி ந வேத தம் பிரம்மம் வித்தி. எவனுக்கு இந்த உலகமெல்லாம் சரீரமோ, ஆனால் எவனை இந்த சரீரம் அறிவதில்லையோ அவன்தான் பரபிரம்மம் என்று தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. இதெல்லாம் வந்து உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பரம ரகசியங்கள். இதை நம்மாழ்வார் அப்படியே தமிழ் படுத்துகிறார் பாருங்க.
அது எங்கே இருக்குது அப்படின்னா திருவாய்மொழியில் 1:10 ஒரு பாட்டு போடுறாரு. அது என்ன பாட்டு அப்படின்னா, பரந்த தன் பறவையுள் நீர்தோறும் பரந்துடன் பரந்த அண்டம் இதன நிலவிசும் ஒளிவர கரந்த சில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துடன் இவை உண்ட கரணே. இந்த பகவான் இருக்கிறானே, அவன் உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறான். எப்படி இந்த சரீரத்துக்குள்ளே ஆத்மாவானது எல்லா இடமும் வியாபித்திருக்கிறதோ, அதுபோலே நாம் காணும் பொருளெல்லாம் கடவுள்தான் அங்கே உள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு போனார். இப்போ நான் முதல்ல சொன்ன உபனிஷத் வாக்கியமும் இவர் சொன்ன ஆழ்வார் பாத்திர வாக்கியமும் உங்களுக்கு பொருள் ஒத்து வருதா இல்லையா? அதனால தான் இது தமிழ் வேதம்னு சொன்னாங்க. அப்போ சம்ஸ்கிருதத்தில் இருந்தால் தான் நாங்கள் கும்பிடு போடுவோம், அப்போ தான் நாங்கள் ஜெபிப்போம், தமிழ் இருந்தால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இடம் எங்கே இருக்குது? அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அதனால் நம்ம நிதானமாக பார்க்குற போது தமிழ் பாசுரங்கள் தமிழில் இருக்குதுங்கிற ஒரு காரணம்தான் அதை சீப்பாக நம்ம நினைக்கும்படி பண்ணுதே தவிர, அதாவது ஒரு பொருள் நமக்கு அடிக்கடி ஈஸியாக கிடச்சிதுன்னா அது சீப்பாக நினச்சிடுவோம். நம்ம அது எப்போயாவது ஒரு தடவை தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை பற்றி உயர்வாக நினைப்போம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் நம்ம டெய்லி அடிக்கடி பார்க்குறதுனால நம்ம சீப்பாக நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அமெரிக்கா, ஜப்பான் மாதிரி ஒரு நாடுகளுக்கு போகிற போது அவன் ரொம்ப ஆர்வமாக கேட்பான், நீங்கள் என்ன இந்தியாவிலேருந்தா வர்றீங்க? இந்தியாவில் கும்பகோணம்னு ஒரு ஊர் இருக்கா? ஆமாம். அங்கே சாரங்கபாணி கோயில்னு ஒரு கோயில் இருக்கா? ஆமாம். அந்த கோயில் நான் பார்க்கணுங்க. வாழ்க்கையில் என்னுடைய ஒரே லட்சியம் அதுதான். ஏன்னா அங்கே ஆறாவது பெருமாள் திருமலிசை ஆழ்வாருக்கு கிடந்தவாறு எழுந்திருந்து பேசினாராமே, அதை நான் நேரில் பார்க்கணும். அந்த கும்பகோணம் போகிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் வேணும் சார் என்று அவன் ரொம்ப ரேராக சொல்லும்போது, இவன் என்ன நினைக்கிறான், கும்பகோணத்துக்காரன் இருந்திருந்து நாத்தம் எடுத்த கும்பகோணத்தை போய் இவன் பெருசாக பேசுகிறாங்க. நான் எப்படாவது கும்பகோணத்தை விட்டு வெளியே வரலாம், ஃபாரினுக்கு போகலான்னு இருந்தால் இவன் கும்பகோணமாக ஆன்னு வாயை பிளக்கிறான். காரணம் வேறு ஒன்றும் இல்லை, கும்பகோணத்தையே பிறந்ததுலேருந்து பார்த்து 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 உங்களுக்கு அது சீப்பாகி போச்சு. ஏன்னா மீன் தண்ணியிலே கிடக்கிறதுனால மீனுக்கு தண்ணியை பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் தாகத்துக்கு அலையிறான் பாருங்கள் பாலைவனத்தில், அவனுக்கு தான் தண்ணீருடைய அருமை என்னன்னு தெரியும். அதுபோல் இங்கே நாம் தமிழ்லே புழங்கிறதுனால, தமிழ் பாசுரங்களையே கேட்குறதுனால தமிழை பற்றி சாதாரணமாக நினைக்கிறோம். எல்லா பாட்டையும் அவங்க உயர்வாக சொல்கிறது இல்லைங்க. இப்போ பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கூட தான் தமிழில் பாடியிருக்கார். என் காளமேக பெருமாள் கூட பெருமாளை பற்றி பாடியிருக்கார். எவ்வளவோ கவிராயர்கள் பாடியிருக்காங்க. அதெல்லாம் பாசுரங்கள்னு சொல்கிறாங்களா? இல்லையே. இந்த 12 பேர் பாடினது தானே வசதின்னு சொல்கிறாங்க. ஏன்? அதுக்கு சில காரணம் இல்லாமல் இருக்குமா? நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை அவங்க எல்லாத்தையும் க்ளோஸாக பார்த்து, இதெல்லாம் உயர்ந்தவை, இவங்கெல்லாம் ஆழ்வார்கள், அவங்கெல்லாம் வெறும் கவிஞர்கள் அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணாங்க. இதெல்லாம் வேதத்துக்கு சமமானது, இதெல்லாம் சாதாரண பாட்டு அப்படின்னு அவங்க தனியாக சொன்னாங்க. அப்போது ஒரு பாட்டை பார்த்த உடனேயே அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத உணரக்கூடிய மகான்கள். அதான் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரமணியன் ஒருத்தர், நம்ம டாக்டர் உவே சாமிநாதருடைய குரு. அவருடைய சீடர்கள் ஒரு 10-40 பேர் எங்கே போனாலும் கூடவே போவாங்க. ஒரு ஜமீன்தாருடைய ஒரு சோலையில் போய் தங்கியிருக்கிறாங்க. அப்போது அந்த புலவர்களில் ஒருத்தர் இந்த ஜமீன்தாரை புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதி அவர்கிட்ட பரிசு வாங்கணும்னு ஆசை. ஆனால் இவருக்கு பாட்டு எழுத வராது. எழுதினா தத்து பத்து எழுதி வைப்பார். அதனால் இவர்கிட்ட போய் மீனாட்சி சுந்தரமணி பிள்ளைவாள், நான் எழுதுகிற மாதிரி இந்த ஜமீன்தாரை புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதி கொடுங்க, அது நான் எழுதுனதுன்னு சொல்லி அவர்கிட்ட காமிச்சு நான் ஏதாவது பரிசு வாங்கணும் அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு அவருக்கு பாட்டு ஈஸியாக ஓடியாரும். அது எழுதி கொடுத்தார். இவர் அதுக்கு அர்த்தம் என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா அவன் அங்கே போய் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுன்னு கேட்டால் நான் விழிப்பேன், நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு. அதுலேருந்து அர்த்தமும் விலைக்கு சொல்லிவிட்டேன். இவருக்கு எடுத்துகிட்டு போனோடனே போய் ஜமீன்தார், உங்களை வணக்கம், ஒரு பாட்டு உங்களை புகழ்ந்து எழுதிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு. படித்த உடனே அவர் ஜமீன்தார் கொஞ்சம் படித்த ஆள் இல்லையா, அவர் என்ன சொன்னார், இது நடைய பார்த்தா மீனாட்சி சுந்தரமணி எழுதின மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டுட்டார். இவருக்கு அப்படியே மூஞ்சியெல்லாம் வெளுத்து போச்சு. இவர் முழிக்கிறார். இவர் முழிக்கிறத பார்த்து ஜமீன்தாருக்கு தெரிஞ்சு போச்சு, இது திருட்டு வேலை அப்படின்னு. சரி,
3வது வரியில் இந்த மாதிரி எழுதியிருக்கீரே, இதுக்கு அர்த்தம் சொல்ல பார்ப்போம் அப்படின்னு பிடிச்சி துரட்டி போட்டு இழுத்த உடனே பேன்னு முளைக்கிறார். போய் உண்மையை சொல்லும், இது யார் எழுதின பாட்டு அப்படின்னு கீழே விழுந்துட்டார். பிள்ளைவாள் எழுதினது தான். எனக்கு உங்கள் தோட்டத்திலேருந்து கொஞ்சம் ஒரு மாம்பழம் வேணும்னு ஆசையாக இருந்தது, அதுக்கு தான் இந்த வேலை பண்ணேன். ஐயா மாம்பழம் வேணும்னா நேரில் கேட்க வேண்டியதானையா, அதுக்கு ஏன் அப்படி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி 17 கூட நிறையா மாம்பழத்தை கெடுத்து போம், இது எடுத்துகிட்டு போய் நீரும் சாப்பிடும், மற்றவங்களையும் சாப்பிட வையும், இனிமேல் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணாதீரும் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு ஊவே சாமிநாதையர் எழுதி வச்சுருக்கார். இப்போ ஒரு பாட்டை பார்த்த உடனே இந்த பாட்டு வந்து இப்படிப்பட்டது இன்னும் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? நம்மளாலேயே முடியுதில்லை. அப்படி இருக்கிற போது நம்ம ஆச்சாரிய பரம்பரையை சேர்ந்தவர்கள் இந்த ஆழ்வார் பாசுரங்களை பார்த்துட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கும்போது இவை மட்டும் பாசுரங்கள் என்று ஏன் பிரித்தார்கள்? இவை மட்டும் தெய்வீகமானவை, இவை மட்டும் தமிழ் வேதம் என்று ஏன் பிரித்தார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதில் தெய்வீகம் இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் பிறவி மகான்கள், ஞானிகள். ஆகவே சந்தேகம் இல்லாமல் தமிழ் பாசுரங்கள் தரும் பலன்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.